அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரோஜா முத்தையா ஆராய்ச்சி உலகத்தில் அடுத்த தளத்துக்கு போகிற ஒரு நாளாக நம்ம இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறேன் நான். ஏன்னா இது வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள், நாடகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் கச்சேரி இதுதான் முதல் முறை. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாகஸ்வர கச்சேரி. ஒரு பக்கம் ஒரு சோகமான விஷயம், ஆனால் ஒரு பக்கம் அதை இந்த நிகழ்வை செலிப்ரேட் பண்ணி ஆகணுங்கிறது நாங்கள் உணர்றோம். இன்னைக்கு யோஷிடாக்கா டெராடா யோஷிடாக்கா, மதிங்கிற டெராடா யோஷிடாக்கா அவருடைய ஒரு நண்பர், அவருடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு நூல் இன்னைக்கு வெளியிடுறோம். அந்த நிகழ்ச்சியை ஒட்டி அவருக்கு ரொம்ப பிடித்த நாகஸ்வரம், அவர் பணியாற்றிய அந்த புலங்கள், அதாவது எத்னோ மியூசிகாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் குறிப்பாக டிஎன் ராஜரத்னம் பிள்ளை அவரை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய அவரை பற்றின ஒரு நூல் வெளியீட்டு விழா தான் இது. நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிற நேரத்தில் முக்கியமாக நம்மளுடைய நாகஸ்வர வித்வான் சின்னமனூர் விஜய கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கிறேன். அவரோட இந்த மியூசிக்கை கியூரேட் பண்ணவர் சுவாமிமலை சரவணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான். சுவாமிமலை அவரோட ஊர் பேர் அதுலேயே இருக்குது. அவரே அதை பற்றி சொல்லுவார். அதனால் அதை விட்டுறேன் நான். இப்போது அடிப்படையில் அவர் ஒரு சாஃப்ட்வேர் ஆள் தான். இருந்தாலும் அவருடைய பேஷன் மியூசிக், பல நாகஸ்வர கச்சேரிகளை அவர் கியூரேட் தொடர்ந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராரு, அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு வராரு அவர். நாங்கள் ரொம்ப நாளாக அவரோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் அந்த நாள் நிறைவேறுது. ஸோ அவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த நேரத்தில். என்னோட கலீக் மிஸ்டர் எஸ் பன்னீர்செல்வன் இந்த புத்தகத்தை பற்றி பின்னாடி பேசுவார். அதே நேரத்தில் நம்மளோட ஜூம் வழியாக இணைஞ்சிருக்கிறாரு யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவிலேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவேஷ் சொனேஜிங்கிறவர். அவர் நம்மளோட இந்த கச்சேரிக்கு அப்புறமா அவங்க பேசுவார். அவர் நான் இந்த புத்தகம் எப்படி வெளியே கொண்டு வந்தோங்கிறத பற்றி நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகநூலில் ஒரு சின்ன ஷார்ட் ரீல் ஒன்று நான் கேட்டேன், பார்த்தேன். நான் ஒரு நாகஸ்வரம் ரொம்ப ஷார்ட் பிட், அது ரொம்ப ஹாண்டிங் மியூசிக், பிரமாதமான ஒரு மியூசிக். அது அப்போ தான் நாங்கள் நான் பன்னீர்செல்வன், அனிதா பொட்டன்குளம் இதை பற்றி நாங்கள் மியூசிக்கை பற்றி பேசிட்டு இருந்த நேரம், அது தொடங்கின நேரம். அப்போது நான் அனிதாக்கு அதை ஷேர் பண்ணேன். நான் அவங்க அதை கேட்டு பன்னீருக்கு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், யார் இந்த வித்வான், இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போது நம்ம ஹிந்துவில் இருக்கக்கூடிய நண்பர் கோலப்பன் கிட்ட நாங்கள் அவர் கேட்டார். அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அது யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பில்லப்பன் அப்படின்னு ஒரு வித்வான், அவ்வளோ அழகான ஒரு மியூசிக். அப்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாகஸ்வரத்தை நம்ம எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ சரவணன் ஏற்கனவே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ நாங்கள் அவரோட பேசும்போது நம்ம நல்லா செய்யலாம், சேர்ந்து செய்யலாம்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் இதை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களான்னு நாங்கள் பார்க்கும்போது நான் எங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஜாப்பனீஸ் ஸ்காலர், அவர் டெராடான்னு பேர் அப்படின்னு நான் சொல்ல, அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலான்னு எடுத்தால் ஒரு அற்புதமான ஒரு பேப்பர் நமக்கு கிடச்சிது. அதாவது நொஸ்டால்ஜியாங்கிறத பற்றி, அதை பற்றி நம்மளோட பன்னீர்செல்வம் பேசுவார். அதை பற்றி, அது நொஸ்டால்ஜியாங்கிற ஐடியாவை வச்சு எப்படி அவர் தியரட்டைஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த சவுத் இண்டியன் மியூசிக், ஸ்பெஷலி நம்மளோட நாகஸ்வரம் எந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் பண்ணாருங்கிறத பற்றி அவர் பேசுவார். சுனர்ஜியும் பேசுவார் அதை பற்றி. ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ணோம், அவர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இதை நாங்கள் படித்தோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் பேசும்போது அவருடைய தீசிஸையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த தீசிஸை எழுதியிருக்கிறார்.
வெளிநாட்டு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த தீசிஸை முடிச்சிருக்கிறாரு. அப்போது தீசிஸ் பண்ண காலத்தில் அவர் காரைக்குடிக்கு கோட்டையூருக்கு போவார். ரோஜாமுத்தே வீட்டுக்கு போயிருக்கிறாரு, புத்தகங்களை பார்த்துருக்கிறாரு. 94 ரோஜாமுத்தே ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட காலத்தில் அப்போ வருவார் இங்கே ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்கு வருவார். அப்போது இந்த தீசிஸ் சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, அகடமிக் சர்க்கிளில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இது என்ன இந்த மாதிரி ஒரு அற்புதமான தீசிஸாக இருக்கே அப்படின்னு நாங்கள் பன்னீர் நான் அனிதாலாம் பேசும்போது இது ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு முதல்ல சஜஷன் கொடுத்தது பன்னீர்செல்வம் தான். அப்போது உடனே நாங்கள் அவருக்கு எழுதி கேட்டோம். அவரும் நம்ம சந்திக்கலாம் முதல்ல அப்படின்னு. அப்போ சென்னைக்கு வரும்போது சந்திக்கலான்னு வரும்போது இங்கே ஹோட்டல் சவேராவில் அவர் தங்கியிருக்கிறாரு. நானும் அனிதாவும் போய் அவரை பார்த்து பேசி அவர் எங்களை பார்த்து பேசின உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, சந்தோஷமாக பண்ணலாம் அப்படின்ற ஒப்புதலை கொடுத்த உடனே நாங்கள் அதில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போது இதுக்கு யார் எடிட் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேப்பர், அப்புறம் இந்த தீசிஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு புத்தகமாக கொண்டு வரணுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மாஸ்டர் எடிட்டர் தேவை. அப்போது காமினி மகாதேவன் பென்குயின் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க ஆஸ் அன் எடிட்டர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் நாங்கள் முடிவு எடுத்து அவங்க கிட்ட கேட்டோன்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 மாதம் எடுத்தது. அப்போது கோவிட் வந்துருச்சு. இந்த கோவிட் சூழலில் முழுக்க முழுக்க இந்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டே இருந்தது. அப்போது யார் பப்ளிஷ் பண்ணா? நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணுறதா, அந்த ரோஜாமுத்தே நூலகம் மட்டுமே பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தது. அப்போது இன்னொரு வெஞ்சர் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வன் சஜஸ்ட் பண்ணப்போ ஸ்பீக்கிங் டைகர்ஸில் கேட்கலாம், ஸ்பீக்கிங் டைகர்ஸும் நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணலான்னு நாங்கள் நினச்சோம். ஸ்பீக்கிங் டைகர்ஸில் கேட்டோன்னு அவங்களும் இமீடியட்டாக ஒத்துக்கிட்டாங்க. மேனஸ்கிரிப்டை அனுப்ப சொன்னாங்க, அனுப்பினோம். பட் இந்த கோவிட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் தள்ளி போயிடுச்சு. அவங்களுடைய ஒர்க்கை அவங்களால எடுத்து உடனே செய்ய முடியல. அப்போது டெரடா சென்னைக்கு வர பிளான் இருந்தது. அவர் வரும்போதாவது ரிலீஸ் பண்ணிடலாங்கிற ஒரு ஆசையில் கொஞ்சம் புஷ் பண்ணோம் நாங்கள். அப்போ அவங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அது ஆனால் அப்போ முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே அவர் வரும்போது சில முக்கியமான வேலைகள் செஞ்சு அவர் முடிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி நீங்கள் ஜப்பான் போயிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஜூம் வழியாக கலந்துக்கங்கிற ஒரு அடிப்படையில் அவரும் சரின்னு சொல்லிட்டு போனார். ஜப்பான் போய் ஒரு வாரத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு மறுபடியும். அப்போது ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகிருக்கிறேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ஐ டோன்ட் நோ இஃப் த டாக்டர்ஸ் வில் லெட் மீ கோ ஹோம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ அது எனக்கு புரியல, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு இந்த புத்தகம் எங்கள் கைக்கு வருது. டெல்லியிலேருந்து அனுப்பிட்டாங்க, எங்கள் கைக்கு இங்கே சேருது. அதை நான் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். மறுநாள் எனக்கு நம்மளோட நண்பர் சாரங்கன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், மதி இஸ் நோ மோர் அப்படின்னு. எனக்கு மதின்னு உடனே எனக்கு நான் மேடின்னு படிச்சிட்டேன். மதின்னு நான் கவனிக்கல அதை. நான் மேடினா யார் மேடின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ எனக்கு புரியல அது. அப்புறமா அதான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதான் இவர் தான் அப்படின்னு. ஸோ இந்த புத்தகம் அதே நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அவரை அவர் எழுதின வேலைகளை, அவருடைய ஒர்க்ஸை செலிப்ரேட் பண்ணணும், அவர் கான்ட்ரிபியூஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இந்த கான்ட்ரிபியூஷன் சாதாரண கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஒரு இன்ட்ரடக்ஷனே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ஸ்பெஷலி இந்த ஐடியா ஆஃப் நொஸ்டால்ஜியாங்கிறத பற்றி. ஸோ இந்த சூழலில் தான் இந்த புத்தகத்தை இன்னைக்கு வெளியே வருது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த புத்தகத்தை வெளியிடுறதில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுவும் இந்த கச்சேரியோட அஸ் அ ட்ரிபியூட் டு டெரடா நாங்கள் இந்த கச்சேரியை வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இதை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சுவாமிமலை சரவணுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கு இந்த கச்சேரி முடிஞ்ச உடனே பன்னீர்செல்வன், தேவேஷ் சோனர்ஜி 2 பேருமே பேசுவாங்க. ஸோ எல்லாம் நம்ம கேட்கலாம். நன்றி.
ஹலோ, நான் சுவாமிமலை சரவணன். நான் பிறந்த ஹலோ எனக்கு சொந்த ஊர் வந்து சுவாமிமலை. என் பேர் சரவணன் ஆக்சுவலா. எனது கொள்ளு தாத்தா வந்து திரு சீனிவாச பிள்ளை, அவர் ஒரு நாதஸ்வர கலைஞர். எனது தாத்தா திரு முருகையா பிள்ளை, அவரும் ஒரு நாதஸ்வர கலைஞர். எனது தகப்பனார் திரு சுவாமிநாதன், அவரும் ஒரு நாதஸ்வர கலைஞர். இப்பொழுது எனது 4வது தலைமுறையாக எனது சகோதரர் திரு மணிமாறன் அவர்கள் திருக்கோயிலில் நாதஸ்வர இசைப்பணியாற்றி வருகிறார். நான் வந்து சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாஃப்ட்வேர் துறையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலாக திரு சுவாமிமலை சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஒரு 1000க்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்களோட பதிவுகளை பதிவு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கலைஞர் தான் பிள்ளப்பன், அவரை பற்றி இப்போ சுந்தர் சொன்னது. ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய இசை. இது இன்னைக்கு நாங்கள் பேச போகிறது வந்து ஆக்சுவலாக டிஎன்ஆரை பற்றி. என் கூட வந்து தென்னிந்திய இசை வரலாற்றின் நாதஸ்வர உலகில் அறியப்படும் திருப்பாம்பரம் இசை மரபில் 7வது தலைமுறை சகோதரர்களான திரு திருப்பாம்பரம் டிகேஎஸ் சுவாமிநாதன் மீனாட்சி சுந்தரம் அவர்களிடம் நாதஸ்வரம் பயின்றவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சங்கீத நாடக அகாடமி விருதான யுவ புரஸ்கார் விருது பெற்ற திரு சின்னமனூர் கார்த்திகேயன் அவர்கள் என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார். இன்னைக்கு நாங்க செய்ய போற இதுல வந்து முதல் ராகமாக தோடி ராகத்தை பத்தி, அதனுடைய ஆரோணம், அதில் என்னென்ன கீர்த்தனைகள் இருந்தது, அதுவும் ராஜரத்னம் பிள்ளைக்கும் தோடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ராஜரத்னம் பிள்ளை அப்படின்னு எடுத்த உடனே சொல்றப்போ வந்து எல்லாருமே தோடி ராகத்தை தான் சொல்லுவாங்க. அந்த ராகத்தை வந்து அவர் வந்து பல மணி நேரங்களும் அந்த ராகத்தை வாசிச்சிருக்காரு. சில மணி துளிகள் வாசித்து ஆர்பிஎம் ரெக்கார்டாகவும் பதிவு செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொன்னா அது ராஜரத்னம் பிள்ளையை சொல்லலாம். ராஜரத்னம் பிள்ளைங்கிறவர் வெறும் ஒரு நாதஸ்வர இசைக்கருவியை வாசிச்சவர் மட்டும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இசைக்கலைஞர். அவர் தனது 7வது வயதில் நாதஸ்வரத்துக்கு பதிலாக முதலில் வாய்ப்பாட்டு கருவியை கற்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி 7 வயதிலிருந்து சுமார் ஒரு 15 வயது வரை வாய்ப்பாட்டு முறையாக கற்று திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை அவர்களுடன் இணைந்து பாடி வாய்ப்பாட்டு கச்சேரிகள் நடத்த இருக்கிறார். பிறகு நாதஸ்வரத்தை முதன்மையாக எடுத்து வாசிக்க தொடங்குகிறார். இப்படிதான் அவருடைய இசை பயணம் அது தொடர்ந்து. இதில் முதலில் திரு தோடி ராகத்தை பற்றி திரு சின்னமனூர் விஜய் கார்த்திகேயன் அவர்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு அதனுடைய முக்கியமான சங்கதிகளும் அவர் வாசித்த பாணியையும் பற்றி சிறிது குறிப்பார். சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். எனது வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு மகாமேதை, ஒரு துருவ நட்சத்திரம் டிஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து நாதஸ்வரம் கற்போருக்கு ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு மகாமேதை, அவர்களுடைய சம்பந்தமாக இந்த விழா நடக்கிறது. அவங்களுடைய நூல் அவரை பற்றி வெளிவந்த இந்த தருணத்தில் ராஜரத்தினம் பிள்ளை அப்படின்னு சொன்னாலே தோடி, அவருக்கு இன்னொரு பெயர் தோடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தோடி ராகத்தினுடைய வடிவம் அந்த 72 மேலக்கர்த்தா சக்கரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 8வது மேலக்கர்த்தா ராகம் சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம்னா 7 சுரங்களும், அனைத்து சுரங்களும் அதில் வரும். சரிகம பதனி அப்படின்ட்டு. இப்போ சகம பதனி, சரிம பனி, ஏதாவது ஒரு சுரங்கள் அதிலிருந்து இல்லாமல் போனால் அதற்கு பெயர் ஔடவம், ஷாடவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது சம்பூர்ணம், 7 சுரங்களும் கொண்ட ராகம். அதனுடைய அதாவது டிஎன்ஆர் அவர் சம்பந்தமான விழா, தோடி ராகம், அதெல்லாம் ஒரு நினைச்சு பார்க்க முடியாத இடம். இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஈவெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வாசிக்கிறேன். அது எவ்வளவு குறை இருந்தாலும் அவரோட ஆத்மா தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஏன்னா பயமாக இருக்குது. அவர் பேரை கேட்டாலே வந்து உடம்பு பூரா சொர சொர சுரங்குது.
இப்போ அவங்க புக்கை கையில் கொடுத்தாங்க. அது வாங்கினதுலேருந்து எனக்கு மைண்டே என்கிட்ட இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க அவங்க. கேஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு மகாமேதை. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அந்த தோடி ராகத்தை ட்ரை பண்ணுறேன். நேரம் திரு டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்த தோடி ராகத்தினுடைய ஆர்பிஎம் பதிவுகளை பார்க்கலாம்.
இப்படி இவர் வாசிச்ச இந்த ராகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அம்சங்களுமே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சவுக்க காலம் துரித காலமாக வாசிக்கிறது, வக்கரமான பிற்காக்களுடன் கலந்தது, கமகம், அசைவு, இது எல்லாமே இருந்ததுனால தான் இன்னைக்கும் 125வது ஆண்டு, இது அவருடைய பிறந்த 125வது ஆண்டு, இன்னுமே நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆக்சுவலா இந்த ராகத்தை வந்து அவரு பல மணி நேரங்கள் வாசிச்சிருக்காரு பல கோயில்கள்ல. ஆனா சில மணி துளிகளே உள்ள இந்த ஆர்பிஎம் ரெக்கார்ட்ல வந்து 1 நிமிஷம் 58 செகண்ட்ல இந்த தோடியை வாசிச்சு மிக பிரபல்யமாக வாசித்தவர் ராஜரத்னம் பிள்ளை. அது மாதிரி ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து வெறும் ஒரு நாதஸ்வர இசைக்கலைஞர் மட்டும் அப்படிங்கிறதே கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வென்டர், ஒரு கண்டுபிடிப்பாளர். இது வந்து 5 கட்ட சுதியில வாசிச்ச ஒரு 6 கட்ட சுதியில வாசிச்ச ஒரு தோடி ராகம். இந்த இந்த அந்த நாதஸ்வரத்தோட அளவை மாத்தி பாரி நாதஸ்வரம் அப்படிங்கிறத வந்து அவர் சிற்பி திரு நரசிங்கம்பேட்டை அவருடன் சேர்ந்து வந்து இந்த நாதஸ்வரத்தை அவர் வந்து மாத்தி அமைக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த நாதஸ்வரத்தோட அளவு வந்து 18.25 அங்குலமாக இருந்த நாதஸ்வர கட்டை 4.5 கட்ட நாதஸ்வரத்தை வந்து 1941 வந்து அவரும் சிற்பியும் சேர்ந்து அந்த நாதஸ்வரத்தை செதுக்குறாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் இந்த 2 கட்ட சுதியும் சமசுதி நாதஸ்வரம் அப்படிங்கிறதே வந்து அவங்க 2 பேரும் தான் கொண்டு வந்தது. ஆக்சுவலா அவர் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரமாக வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுய கௌரவத்தின் மீது மிக அக்கறை கொண்டவர். அவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதே வந்து இந்த நாதஸ்வரத்தை கொண்டு வந்ததுல வந்து ராஜரத்னம் பிள்ளையோட பங்கு வந்து மிக அதிகமாக இருந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இப்படி அவர் எண்ணிலடங்கா இந்த வெறும் ஒரு இந்த கலையை மட்டும் செய்யாம அதற்கு கூட உள்ள எல்லா விஷயங்களையுமே அவர் ஆராய்ந்து பார்த்து இந்த கலைஞர்களுக்கு என்ன ஒரு மரியாதை ஏற்படுத்திக்கணுமோ அவ்வளவு வேலையும் செஞ்சவர் ராஜரத்னம் பிள்ளை. இது அடுத்ததாக அவரே இயற்றிய ஒரு கீர்த்தனை, கல்யாணி ராகத்தில் உள்ள கீர்த்தனையும் கல்யாணி ராகமும் வாசி அது ராஜரத்னம் பிள்ளை இயற்றிய கீர்த்தனை. இந்த கீர்த்தனை வந்து கல்யாணி ராகத்துல அமைஞ்சது. ஒரு கச்சேரியில அந்த கச்சேரியை பற்றி கண்டிப்பா குறிப்பிடணும். நாதஸ்வரத்துக்கு இணையா தவில் இல்லாம வயலின், மிருதங்கம் அந்த இசைக்கருவிகளோட சேர்ந்த
செஞ்ச கச்சேரி. அதில் ஒளிப்பதிவுகள்லாம் இருக்குது. கல்யாணி ராகத்தை ஒரு விஸ்தாரமாக ஆலாபனை பண்ணிட்டு அந்த டயத்தில் தோன்றின ஒரு கீர்த்தனை இது. அவருக்கு மனசில் தோண்டி வாசிச்சிட்டாரு. கூட வாசிக்கிறவங்களும் ரசிகர்களும் இது என்ன புதுசாக இருக்குது, என்ன கீர்த்தனை கேட்கும்போது சுப்பிரமணியனே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு இன்னோவேட்டிவ் அவர் அந்த ஸ்பாட்டில் அவருக்கு தோன்றின விஷயம் இந்த கீர்த்தனை. ரொம்ப பிரபலியமான கீர்த்தனை. இந்த டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவருடைய குழுவில் ரொம்ப நாள் தவில் வாசித்தவர் வந்து எங்கள் ஊரில் இருந்திருந்தார். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து சுவாமிமலை கோவிந்தராஜ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அந்த காலத்தில் தவில் வாசித்த முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடக்கமாகவே எல்லாருமே இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் இப்போ டி.என். ராஜரத்னம் பிள்ளை இந்த இடத்துல வாசிக்க போறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறத தான் முக்கியத்துவமாக வச்சுருந்துருக்காங்க. இந்த இரட்டை நாதஸ்வரம் வாசித்த முறை வாசித்ததுக்கு அப்புறம் இந்த டி.என். ராஜரத்னம் பிள்ளை கூட யாரு வாசிச்சாதாலுமே வந்து ராஜரத்னம் பிள்ளைங்கிற ஒரு ஐடென்டிட்டியை தவிர வெளியில யாருமே தெரியாம இருந்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அத மாதிரி தனக்கான ஒரு அடையாளத்தை அவர் வந்து எந்த இடத்துலையுமே காமிச்சுக்க குறைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாம். அவர் கூட வாசிச்ச பல இசைக்கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாச்சார் கோயில் ராவ பிள்ளை, அப்புறம் நீடாமகுளம், யாழ்ப்பாணம் திஷ்டாமூர்த்தி, இது மாதிரி பல இசைக்கலைஞர்கள் வந்து அவர் கூட வாசிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து திரு சண்முக பிரியா ராகத்தை பற்றி விளக்கத்துடன் சிறிது நேரம் ஆச்சு. சண்முகப்பிரியா ராகம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிக ஒரு பிடித்தமான ராகம் கூட சொல்லலாம். ஒரு தடவை திருவாவடுதுறையில் ஆத்தங்கரையில் அவர் குளிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வர்ற வழியில் அந்த ஆத்தங்கரையில் ஒரு முருகன் சின்ன கோயில் இருக்கு. அவர் பொதுவாக ரொம்ப சுவாமி பக்தி எல்லாம் அதிகம்லாம் கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் நாதஸ்வரம் இது அந்த உரையில கட்டாமல் அவர் வீட்டில் அப்படியே இருக்கும். ஊஞ்சலில் தான் உட்காந்துக்கிட்டே இருப்பார். நினச்ச நேரம் பூரா எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பார். வேற எந்த சிந்தனையும் அவருக்கு கிடையாது. அப்போ குளிச்சுட்டு அவர் வரும்போது அந்த முருகன் சன்னதியை பார்த்த உடனே கூட இருக்க ஒரு பணியாள்கிட்ட போய் நாதஸ்வரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் சன்னதிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதை பார்த்த உடனே எனக்கு வாசிக்கணும்னு தோணுச்சுன்னு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சண்முகப்பிரியா அங்கே நின்று சுவாமியை பார்த்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அப்போ அவருக்கு ஒரு ஏதோ ஒரு உணர்வு, சாமி முன்னாடி நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த சண்முகப்பிரியா இந்த எதுலையுமே அவர் ஈடுபாடு இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அது ரொம்ப ஒரு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க. சென்னையில் அவர் குடியேறிட்டார். கலைவாணர் அவர் தான் ரொம்ப அவருக்கு நெருங்கிய நண்பர். ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது சாயந்தர வேலையில இருட்டா இருந்தது. உள்ள தனியா இருட்டில் உட்காந்துருந்துருக்காராம் டிஎன்ஆர் அவர்கள். என்ன பிள்ளை வாழ்க்கையா இருட்டில் உட்காந்துருக்கீங்களே, என்ன தெரியல, 2 நாளா விளக்கெல்லாம் எரியல வீட்டில் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இபி பில்லு கட்டாம ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஏன் இப்படி கட்டாம இருக்கீங்கன்னா, ஓ இபிக்கு அது என்ன கரண்ட்டுக்கு பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டாராம். அப்படி ஒரு உலக விஷயங்கள்ல நாட்டம் இல்லாம தெரியாம அவருக்கு தெரிஞ்சது பூரா நாதஸ்வரம், பாட்டு, சங்கீதம், சுயமரியாதை இதுதான். உலக விஷயங்கள் மனசு அவருக்கு இல்லை. இப்படி ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. அதை கலைவாணர் கூட நிறைய இடத்துல இப்படி ஒரு வெகுளியான மனுஷனை பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ சண்முக பிரியா ராகத்தை கொஞ்சம் வாசிக்கணும். Ah
ஒருமுறை அவருடைய வானொலி பேட்டியில அவர்கிட்ட கேட்ட கேள்வி இது. வாய்ப்பாட்டுக்கும் நாதஸ்வரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவர் பதிலளிக்கிறாரு, வாய்ப்பாட்டு கலைஞர்களுக்கு உயிருள்ள வாய் தான் அவங்களுக்கு வாத்தியமா இருக்கு. ஆனா எங்களுக்கு உயிரற்ற ஒரு மரம் தான் எங்களுக்கு ஒரு வாத்தியமா இருக்கு. இதை நாங்க வாசிக்கிறப்ப வாய்ப்பாட்டு முறையில முதல்ல கத்துக்கிட்டு அதில் உள்ள ஜீவனை நாங்க உள்வாங்கி உயிரற்ற கருவிக்கு உயிர் கொடுக்குற மாதிரி நாங்க வாசிக்கிறோம். அதனாலதான் இதனாலதான் நாதஸ்வரத்துக்கும் தவிழுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கறத அவரு ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதனாலதான் அந்த உயிரோட வாழ்க்கை போகாம அதாவது கேட்டிருக்கோம். அதெல்லாம் சாதாரணமா அப்படிலாம் கையாள முடியாத இருக்கு. நிறைய இமேஜினேஷன் கற்பனை திறமை அது அவங்களால மட்டும்தான் முடியும்.
நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த புத்தகத்துக்கு
முன்னாடி வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. எங்க மூலத்திய அறங்காவலர்களின் ஒருவரான ரமணி நடராஜன் வந்து சில புகைப்படங்கள் வைத்திருந்தாங்க. அதில் ஒரு புகைப்படம் வந்து அவங்க குடும்பத்தில் இருந்த நாதஸ்வர வித்வான்களை பற்றி பாடம். அது வந்து முதல்ல வந்து ஓப்பனிங்கா இருந்தது. ஏன்னா நாதஸ்வரம்ன்றது வந்து ஏதோ தஞ்சாவூர் இசை வேளாளர்களுக்கு மட்டுமே ஒரு விஷயமாக பார்த்த காலகட்டத்தில் செங்கோட்டையில் இருந்த இசை வேளாளர் குடும்பத்தை சாராத ஒரு குடும்பத்தில் நாதஸ்வரம்ன்றது வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருந்தது அப்படிங்கிறது வந்து கிடைச்ச மிக முக்கியமான பாடம். இப்போ வந்து அவங்க இது வந்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வரும்போது சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் நாதஸ்வரம் வந்து எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கும்போது வேற ஒரு துறையில வந்து இப்போ உதாரணமா ஹரிகிருஷ்ணனுடைய புத்தகம் செலிபிரேட் கிளாஸஸ் வெளியே வந்த போது டான்ஸையும் நட்பாளர்களை பற்றி நடந்திருக்கிற அளவுக்கு டாக்குமெண்டேஷன் இதை பற்றி முக்கியமான அளவு நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் வந்த போதுதான் சுந்தர் அனிதாலாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச விஷயம் இருக்கு. தெரடா வந்து இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு. இந்தியன் பப்ளிகேஷன்ல தான் வரலையே தவிர, ஆனா இதற்கான ஒரு நாலேஜ் கேப் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளியே வந்தது. அப்படி நாங்கள் இதுக்குள்ள வரும்போது கிடைச்ச மிக முக்கியமான 2 இடங்கள் வருது. முதல் விஷயம் வந்து பவர் ஆஃப் நோஸ்டால்ஜியா. ஏன் பவர் ஆஃப் நோஸ்டால்ஜியா முக்கியம்னா, அவர் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றார், மெமரி எம்பவர்ஸ், நோஸ்டால்ஜியா கிரியேட்ஸ் ப்ராப்ளம்ஸ். இதுதான் அவருடைய அடிப்படை ஆர்குமெண்ட். அப்போ நோஸ்டால்ஜியாவுக்கும் மெமரிக்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய நோஸ்டால்ஜியாவுக்கும் மெமரிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து அவர் முன்வைத்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து முக்கியமாகப்பட்டது. அது வந்து 2 இது வந்து பதிவு பண்ணது அவசியமாக இருக்கு. முதல் விஷயம் வந்து அவருக்கும் சபா ஆர்கனைசர்ஸ்க்கும் நடந்த உரையாடல். சபா ஆர்கனைசர்ஸை போய் பார்த்து கேட்கிறாரு, நீங்க வந்து நாங்க வந்து பெரிய இசை வேங்கர்கள்லாம் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஏன் பிரைம் டைம் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டபோது சபா ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியாக சொல்றாரு, உங்களோட இசை வந்து பெரிய விஷயம்தான், ஆனா எங்களுக்கும் ஆல் இந்தியா ரேடியோக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் படி வந்து பிரைம் டைம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும். உங்களுடைய இசை வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ஏற்றதாக இல்லை, அதனாலதான் உங்களுக்கு பிரைம் டைம் தரல. அப்போ எங்களுடைய டெசிபல் தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் தான் அவர் வந்து நரசங்கப்பேட்டைக்கு சென்று இந்த புதிய நாதஸ்வரத்தை வடிவமைக்கிறார். அப்ப இதுக்கு பின்னாடி இருந்த விஷயம்ன்றது ஆம்பிளிஃபிகேஷன் ஏற்றதாக இதை மாற்றக்கூடிய அந்த சயின்ஸ் தான். இந்த சயின்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக இது எப்படி வடிவமைக்கப்பட்டதுங்கிறதுலாம் வந்து டெரடா வந்து முழுமையாக பதிவு செய்திருக்கிறார். நான் அதுக்குள்ள போகிறதுல புத்தகம் வெளியே இருக்கு, நீங்க பாருங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சயின்டிபிக் இன்னோவேஷனாக டெசிபல் லெவல்ல மாற்றி நாதஸ்வரத்தை உருவாக்கியவுடன் இந்த நாதஸ்வரத்திற்கு ஏற்றாற்போல் தமிழுடைய டெசிபல் லெவலையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழுடைய டெசிபல் லெவலை எப்படி மாற்றுறது? பட்டி கட்டுறாங்க, பட்டியை கட்டி அதனுடைய டெசிபல் லெவலையும் மேனேஜ் பண்ணிட்டு, அப்ப இதுக்கு 2த்துக்கும் பின்னாடி இருந்தது வந்து ஒரு பக்கம் மியூசிக், இன்னொரு பக்கம் சயின்ஸ் ஆஃப் சவுண்ட். சயின்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து முழுமையாக அறிந்தவராக ராஜரத்னம் பிள்ளை இருக்கார். இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி முடித்தவுடன் நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், தமிழ்நாடு வந்து அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண உடனே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை பார்த்து சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பவர் ஆஃப் நோஸ்டால்ஜியாங்கிறது வந்து நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது. அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண உடனே
ஆலமரம் மாதிரி இருந்த ஒரு இதை மாதிரி நீங்க சுருக்கிட்டீங்க. இதுதான் வந்து அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆலமரம் மாதிரி இருந்தது பான்சாய் மாதிரி சுருக்கிட்டீங்க. அப்ப அந்த என்டையர் சயின்ஸ், அந்த டெக்னாலஜி, அதோடைய இன்னோவேஷன், அது எதுக்குமே ஒரு மரியாதையும் தரல. அப்போ முன்வைத்தது வந்து ஒரு நோஸ்டால்ஜியா தான். அப்போ மெமரிக்கும் நோஸ்டால்ஜியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை வந்து ரொம்ப அழகாக டெரடா பிடித்துக் கொள்கிறார். அதனால வந்து சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் மியூசிக்கை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போது டெரடா வந்து நமக்கு வந்து பல்வேறு டூல்ஸ்களை தருகிறார். இந்த டூல்ஸ்கள் வந்து ஒன்றாக ஒன்று வந்து என்ன, அவங்க வந்து பல்வேறு கம்யூனிட்டி ஆட்கள் வந்து இசையில இருக்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. முஸ்லிம்கள், தமிழ்நாட்டு முஸ்லிம்கள், ஆந்திரா முஸ்லிம்கள், இவர்களுடைய ரோல் எல்லாம் என்ன அப்படிங்கிறது டாக்குமெண்ட் பண்றாங்க. பண்டாரங்களை டாக்குமெண்ட் பண்றாங்க, முதலியார்களை டாக்குமெண்ட் பண்றாங்க. முதலியார்கள் லோயில பண்டாரங்கள்லாம் வந்தா இது வந்து மெயின் அப்படிங்கிறதே வந்து நம்ம பொதுவாக தெரியல. சேலம் வந்து முதலியார்கள் வந்து வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இப்ப டெரடாவுடைய புத்தகத்தை பார்க்கும்போது தான் ஆப்போசிட் சவுத் இந்தியாவுக்குள்ள வெவ்வேறு ரீஜன்ல வந்து வெவ்வேறு கம்யூனிட்டி ஆட்கள் வந்து இந்த இசைக்குள்ள வந்திருக்காங்க தெரியுது. அதை வந்து அவர் இன்னொரு முக்கியமான கேட்டகரி வந்து பயன்படுத்துறாரு. அவர் வந்து கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு ஒன்றையும் பெரிய மேலம்னு ஒன்றையும் வைக்கிறாரு. அப்ப வந்து அதுக்கு வந்து எது பெரிய மேலம், எது கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வந்த பதில் அவர் எடுத்ததுக்குள்ளே பெரிய மேலம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து எல்லாருமான வர முடியும். கிளாசிக்கல் மியூசிக்குள்ள வந்து எல்லாராலையும் வர முடிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அவர் வைக்கிற மிக முக்கியமான டிஸ்டிங்ஷன். இப்போ அந்த பெரிய மேலுங்கிறதுடைய எல்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியமாக இது இருந்த காரணத்தினால்தான் பின்னால் வந்து காரைக்குறிச்சி மாதிரியான ஒருத்தர் வந்து இதுக்குள்ள வர முடியும். இது வந்து இன்க்ளூசிவான ஒரு மியூசிக்காக மாற்றுறாரு. அப்போ வந்து இந்த பெரிய மேலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ரொம்ப கான்சியஸாக பயன்படுத்துறாரு. அப்போ வந்து பெரிய மேல சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்னோ கர்நாடிக்ங்கிறதுக்குள்ளவோ அடக்கல, அதற்கு மேல இது ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. அப்ப இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இந்த கஸ்ப்ல வந்து நடந்த வெவ்வேறு ஆர்ட் ஃபார்மும் வந்து நமக்கான ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. சினிமாங்கிறது வந்து ஒரு லெவலில் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. விஷுவல் ஆர்ட்ல வந்து நம்ம வந்து தனபால் போன்றவர்கள் வந்து ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ்குள்ள வந்து டான்சஸ்லாம் பண்ண இது வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் மியூசிக்குள்ள நடந்த இந்த சேஞ்ச் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வந்து சரவணன் பேசியிருந்தது. அவர் வந்து அவர்களுக்கான சுயமரியாதைக்கான இடத்தை வாங்கி கொடுத்தாருங்க. இப்போ சுயமரியாதைக்கான இடத்தை வாங்கி கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து என்ன? அதனுடைய இடம் வந்து எனக்கான பிரைம் டைம் எனக்கு வேணும். காரணம் வந்து திருமணியில வந்து ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ கொண்டு வராங்க. முக்கிய பாடகர்கள்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுல வந்து ராஜரத்னம் பேர் இல்லை. அவர் போன் பண்ணி கேட்கிறாரு, என்ன காட்டி பெரிய பாடகர்கள் எவையா இருக்கா, ஏன் என் பேரை போடுறேன் சார், நீங்க நாதஸ்வரம் தானே வாசிப்பீங்க? இல்லை இல்லை, நான் பாடுறேன். அடுத்த இஷ்யூ போடுறாங்க. அவர் வந்து முக்கியமாக வைத்து அதை அப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அவர் எப்படி முன்வைத்தார் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகாக டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும் போது கிடைத்த மிக முக்கியமான பாடம் அப்படிங்கிறது வந்து ஒரு PhD thesis, 20 டிஃப்ரெண்ட் எஸ்ஸேஸ், இதுல வந்து ஒன்னா சேர்த்து ஒரே ஆந்தாலஜியா போட முடியும். எதை சேர்க்க முடியும், எதை விடணும், எது காம்ப்ளிமெண்ட் பண்ணது, எது வந்து பண்ணது அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியாக இருக்கு. அப்போ வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயம்
விஷயம் கண்டுபிடிச்சோம். அடிப்படையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அதை வந்து எதுனா ஜேர்னி. அந்த ஜேர்னி வந்து இன்க்ளூசிவாக என் ஆர்ட்டை எப்படி மாற்றுறது, இந்த இன்க்ளூசிவாக மாற்றுவதற்கான தடையாக யாரெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து 2 வகையான பிகாட்டுக்கும் சண்டை போடுறாரு. இது வந்து ஏதோ பிராமணிக்கல் ஆர்த்தடாக்ஸியை மட்டும் எதிர்கொள்ளல, இசை வேளாளர் ஆர்த்தடாக்ஸையும் எதிர்கொள்கிறார். அதையும் வந்து வெளியே அடிச்சு போறாரு. நீதி பெறாம வாங்க வாசிங்க. ஷேக் சந்திரமோகனுடைய கச்சேரி வந்து முக்கியம்னு சொல்றாரு. நம்ம ஏன் ஷேக் சந்திரமோகன் கச்சேரி முக்கியம்ன்றோ இல்லைன்னா இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய கச்சேரிகள்லாம் முக்கியம் அவர் பதிவு பண்றாங்க. மியூசிக்கோடைய அடிப்படை இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து முன்வைக்கிறவரும் இந்த இன்க்ளூசிவ்னஸ் முன்வைக்கிறவர் இந்திய ஜனநாயகம் சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு வாசிப்பது வந்து சரியான ஒரு இதுவாக தானே இருக்க முடியும். இதுக்காக ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் இருக்க முடியாது. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸோடைய அடையாளமாக நம்ம எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இந்த இன்க்ளூசிவ்னஸ் உடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக ராஜரத்னம் பிள்ளை இருக்காரு. அப்போ இந்த ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவரோட எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பல கூறுகள் வந்து இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற இதுல வந்து இன்னொரு முக்கியமான பதிவுகள்ன்றது வந்து அவருடைய டெக்னிக்ஸ்லாம் வந்து எப்படி இவால்வ் ஆகிருக்குங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பீரியடும் அவர் வந்து வாய்ப்பாட்டு கற்றுக்க காலகட்டத்தில் இந்த பெரிய நாதஸ்வரமாக இருக்கும்போது வாசித்தது இல்லை, புதிய நாதஸ்வரமாக வாசிக்கும் போது கொண்டு வந்த சேஞ்சஸ் என்ன, இந்த சேஞ்சஸ்க்காக பண்ண மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து டெரடா பதிவு செய்கிறார். இந்த பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கு. ஏன்னா டெக்னாலஜிக்கு ஏற்றாற் போல் தன்னை தானே வடிவமைத்துக் கொண்ட ஒரு மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நாதஸ்வரம். எப்படி வந்து தமிழ் வந்து உரைநடை அப்படிங்கிறத ஒன்றை கண்டுபிடித்து இங்கு வந்து தன்னை தானே காப்பாற்றிக் கொண்டதோ அதுபோல நாதஸ்வரமும் தன்னுடைய வடிவத்தை மாற்றி தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழை போல நாதஸ்வரமும் இன்று இன்னொரு காலகட்டத்திற்கு வந்துவிட்டு இது வந்து எல்லா இதுலையும் நடந்தது. நிறைய விஷயங்கள் வந்து ஆப்சலீட் ஆகிறத பார்க்குறோம். எப்படி ஆப்சலீட் ஆகாம இது மாறி இருக்குங்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்தை ஆப்சலீட் ஆகாமல் மாற்றியது டிஎன்ஆருடைய இன்டர்வென்ஷன். அந்த இன்டர்வென்ஷன் வந்து ஒரு சயின்டிபிக் இன்டர்வென்ஷன். அந்த சயின்டிபிக் இன்டர்வென்ஷனுக்கான முழுமையான ரெக்கார்டிங் டெரடாவுடைய புக்ல இருக்கு. அதனால அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்து இது ஏதோ ஆப்பிளுடைய ஃபோன் தான் இன்னோவேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த நாதஸ்வரம்ங்கிறதே வந்து ஒரு பெரிய இன்னோவேஷன் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொன்னதுதான் டெரடாவுடைய நமக்கு கொடுத்துருக்க முக்கிய பாடம். இதை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஆனால் ப்ரொஃபஸர் வந்து நம்ம நினைக்கிறார். அவர் வந்து யூஎஸ் வந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் அவரை கேட்டுக்கணுமோ, அதுக்கப்புறம் நேரம் தான் நான் இன்னும் பேசலாம். அவரோட தேவேஷ் இருக்காரு. எஸ் சார். மே ரிக்வெஸ்ட் தேவேஷ் டு கம். தேவேஷ், ஹாய். Hello, can you hear me? Thank you all very much. And I'm switching to English. I hope it's okay. I think, because of the sort of global nature of some of this work, I'm going to speak in English. I've prepared just some very small, short remarks, and I'll just be reading them. So I hope that is okay. I'd like to begin by thanking everybody here. Unfortunately, I was not able to hear most of the Nagaswaram Kacheri, so I apologize
for that. I can't really comment so much on that, but I wanted to thank Sundar and Paneer for putting this together. Yoshitaka was a very dear friend of mine and a colleague. And so I've just prepared a few small remarks that I'd like to present to you. So I first met Yoshitaka Terada in Chennai around the year 2000, that is about 23 years ago. This was approximately 8 years after he had submitted his doctoral dissertation on Rajarattinam Pillai and the Nagaswaram tradition at the University of Washington under the supervision of Professor Daniel Newman. We met through common friends in the Severlalar community, and my earliest memories of Terada revolve around his eagerness to meet and converse with new people, his intellectual energy, and perhaps most of all, his intellectual generosity and humility. Over the next few years, as I worked on my own PhD dissertation with Brahmin, non-Brahmin, and Dalit performers in Andhra and Tamil Nadu, Terada's work on caste and music remained a constant guiding light. And a bit later in this presentation, I hope to articulate how and why his work is so incredibly important for thinking through histories of music and dance in modern South India. My last interaction with Terada was just this past January when he had come to Chennai yet again. Terada was his usual lively self, telling me that after all these decades, he felt a deep desire to reconnect with the families of both the Severlalar and Marutuvar or barber musician Nagaswaram artists who figured in his dissertation research so many decades ago. He spoke with great empathy and passion about the dire need for young people in hereditary communities to procure educational and professional qualifications outside the field of Nagaswaram playing. He spoke about caste and the new nationalist politics of music and dance in today's Chennai, the intricacies of things like Rakti Melam, and of course, about his own plans for a post-retirement life that would enable him to move between Japan, the United States, and India. And of course, in all of these three places, he would often say he had family. Terada would often say to those of us in the field that he did not set out to study caste, but that caste conflict emerged from his fieldwork data. This is a perspective that I think many of us who work on music, dance, and theater in modern South India share. I don't think any of us who have written critically about caste and the performing arts set out to study this phenomenon when we were doing our work in the 1990s and early 2000s. Today, of course, the case is quite different. And ultimately, we are happy to see how many young people are working on caste as a primary hermeneutic lens through which to think about performance. Indeed, in his last conversations with me, Terada also spoke with great enthusiasm about the new interest in Dalit urban music in Tamil Nadu, in musical forms like Urumi Melam and Nayandi Melam, and other exciting developments in scholarship on South Indian music. When I suggested that much of this new work was referencing and drawing inspiration from his doctoral research, Terada, in his usual humble way, said he was surprised but happy to learn about this. So in my talk today, I'd like to unpack some of Terada's major scholarly contributions and highlight the ways in which his work carved out a new path for the study of the social history of the performing arts in modern South India. And Paneer, I think, has outlined some of these already. Indeed, I'd also like to unabashedly say once again that the trajectory of my own research with the Severlalar community was shaped in no small measure by Terada's work. Terada, as some of you might know, had another scholarly and artistic life that focused on marginalized music practices in contemporary Japan and the Philippines, particularly drumming practices in these regions. But today, I'm going to limit my comments to his work on music in Tamil Nadu. Terada's work established the fact that what we call Carnatic music today, far from being a space of harmony, spirituality, and equity, is in fact, in practice, a site of ambivalence and conflict, as he called it, largely because of the Brahminic hegemony that seeks to control and steward it. Terada opens this conversation around caste by focusing on the power relations represented by the patronage of hereditary Severlalar and Marutuvar Nagaswaram players by Brahmins
a system that accrues new political veracity as non-Brahmin political assertion in Tamil Nadu emerges in the early decades of the 20th century. Terada's dissertation represented one of the earliest articulations of the Tamil Isaiya Iyakam as a counterpoint musical movement, and he was certainly one of the earliest scholars to frame the project as emblematic of caste-based labor and resistance. Later, the Tamil Isai Sangam becomes a focus for others who write about the transformation of music in the 20th century, but Terada's work on this subject was undeniably groundbreaking and original in its explicit emphasis on caste. But over and above this focus on the public and institutionalized forms of caste-based hegemony in Madras, Terada was also among the first scholars of South Indian music to foreground and take seriously caste-based power in the realm of the private. Take the following excerpt from his writings, for example. This is a quote. If Brahmins have established, as I argue, hegemonic control over non-Brahmin musicians, it has been achieved and maintained not through single, but multiple channels. Although closely related to each other, these channels, as sites for contestation for hegemonic control, may be divided into two large categories, private and public. The private domain, the focus of the present study, includes individualized communications such as gossip, rumors, and myths through private conversations and discipleship. This is the hidden transcript, the discourse carried on off stage, end quote. Terada's focus on the private dimensions of music making and music pedagogy in Tamil Nadu is exceedingly important. It demonstrates how the public cultural domain is in fact constituted by micro-level strategies for maintaining caste-based power and authority. Ethnomusicologist Amy Makazowski and I have later iterated the ways in which gossip, rumors, and myths circulate in the middle-class dance world to uphold and manipulate the powers of upper caste women performers at the expense of hereditary women dance artists. Today, the resistance to the conceptual and discursive interventions being made by hereditary dancer Rajarattinam Pillai, also an associate of Terada's, provides us with a concrete example before our very eyes of how such displays of caste-based power operate. Terada's work complicates so many of our understandings of the scaffolding that upholds the ideas of tradition in today's Carnatic music. The nuance and empathy he brings to his work undeniably has to do with his own musical training and socialization among non-Brahmin teachers in Tamil Nadu, first with the Maruduvar Nagaswaram artist Mambalam Palanisamy, and then with the Sevelalar master artist Thiruvarur Latchappa Pillai, whom I also had the pleasure of knowing and interviewing on several occasions. Terada's work highlights the place of Nagaswaram in addressing questions around the origins of virtuosic raga elaboration, or alapana, musical patronage and non-Brahmin Shaiva mathas and pandarams in Tamil Nadu, and the complex intercaste sociology of the practice of raga-based music at the turn of the century. He also brings into sharp relief narratives of stigma and humiliation as told by hereditary Isai and Maruduvar musicians, and the role of Rajarattinam Pillai in attempting to circumvent and annihilate these discriminatory activities in both the realm of musical performance and patronage. The large body of Terada's work on Nagaswaram can be divided into two broad categories, both of which figure in this new book. On the one hand, Terada has compiled a broad-ranging and deep ethnography on the practice of Nagaswaram. This includes reflections on the materiality of both Nagaswaram and Tabal, but also on the social organization of its practice. Terada interviewed dozens of Nagaswaram and Tabal artists in Tamil Nadu, Kerala, and Karnataka, and the content of these conversations ranged from discussions of hereditary Periya Melam and Chinna Melam lineages in the Kaveri Delta, to uses of the Nagaswaram in a range of contexts, such as at temple and domestic events, for example, to the involvement of modern Nagaswaram artists in concert performance, recording, and even the cinema.
This part of his work focuses not only on hereditary musicians from Isai Velalar, Maruthuvar, and Telugu-speaking Muslim communities, but also includes a discussion of non-traditional practitioners of Nagaswaram, as Panir has already spoken about, that include women, Nayars in Kerala, Pandarams, and the Kambar community of Kanyakumari district. This work also indirectly addresses the occluded and invisibilized histories of Isai Velalars and Maruthuvars teaching musicians from other communities, including Dalits, a subject that definitely calls out for more rigorous historical and ethnographic research. The second major aspect of Terada's scholarly work focuses on the figure of T.N. Rajarattinam Pillai, but I should hastily add that this aspect of his work is not simply a celebratory biography. Terada's work situates Rajarattinam Pillai in the context of Tamil nationalist politics, the making of modern institutions related to music in Tamil Nadu, the advent of new technologies of musical reproduction and transmission, and of course, ideas of aesthetic and cultural reform, as well as caste reinvention. Terada's configuration of Rajarattinam Pillai is by no stretch hagiographic. He talks equally about the critique of Pillai's persona and his interventions by both Isai Velalar and Brahmin musicians. He invokes philosophers like Michel de Certeau and anthropologists like Ana Maria Alonso in his discussions of social boundaries and the social memory of Rajarattinam Pillai. And again, I think this is something that Panir was alluding to when he was talking about nostalgia. In this masterful move, Terada enables us to see Rajarattinam Pillai as, in his words, a polysemic symbol of the ambiguities of musical production, dissemination, and consumption in modern India. As most of you know, Pillai is best remembered as a radical figure who reshaped Nagaswaram musical practice for concert performance, but alongside an insistence of an ethic of dignity for non-Brahmin performers. As Terada puts it, quote, Isai Velalars find in Rajarattinam Pillai a means of symbolic cultural resistance or the refusal of complete subjugation to Brahmins. He continues, quote, although their interpretations are rarely advanced face-to-face with Brahmins to avoid retaliation, Isai Velalars also maintain pride in their own musical heritage and even the sense of musical superiority by maintaining the image of Rajarattinam Pillai as a musician with unprecedented talent who fought against Brahmin hegemony, end quote. So I'd like to end today by briefly circling back to Terada's most endearing quality, his intellectual and social humility. Over the decades, Terada trained a large number of PhD students in the critical study of Asian music. He produced so many groundbreaking articles and was a celebrated filmmaker and was an incredibly generous friend and scholar. And yet, he would never describe his work as anything other than modest. He would tell me, Devesh, my work is so modest, I have never thought of it as pathfinding, urging me not to refer to his work in such superlative terms. I hope now that his book on Nagaswaram is with us, even though he isn't, the world will remember his work in words that are far beyond superlative. Thank you so much. See, we actually met Terada because he was here when we had a discussion on caste and technology. It was a talk given by just our endowment lectures, and Terada was here, and he said that if I wanted to look at caste and music, but unfortunately we don't have the Indian listen. But we are very happy that we could have a fine which I coming. Thank you everyone. Thank you.